நாங்கள் கடந்த 13 ஆண்டு காலமாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் இனர் சொல்யூஷன் மூலமாகவும் தகுதி அடிப்படையிலும் எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுத்தாங்க. வேலைக்கு எடுத்து 13 வருஷ காலமாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் தான் கலெக்டர் என்ன நிர்ணய சம்பளம் செய்கிறாங்களோ அதுதான் எங்களோட சம்பளம். நாங்கள் வேலைக்கு வரப்போ ஒரு நாளைக்கு 72 ரூபா 72 ரூபா சம்பளத்துலேருந்து படிப்படியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 3 ரூபா 4 ரூபா இப்படி தான் நாங்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா பழைய பேர் விதவைகள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இருந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொரோனா காலத்துலலாம் ஊரே அடங்கி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வேலை பார்த்தோம். எங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் எதுலேயும் எங்களுக்கு லீவு கிடையாது. எங்கள் எல்லா நாளும் வேலைக்கு போனோம். எங்களுக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம், இல்லைன்னா இல்லை. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பல பேர் இதில் சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சக தோழர்கள் 4 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட குடும்பம்லாம் இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்கிது. எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே இல்லை. நாங்கள் கேட்கறது என்னென்னா ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, பணி நிரந்தரம் மட்டும்தான். இன்னைக்கெல்லாம் நாங்கள் என்னோட 9ஆம் நாள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 9 நாளாக அந்த மெட்ராஸில் தான் சுற்றி ரோட்டோரமா, தெருவோரமா, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் கிடக்கிறோம். எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை எங்களோட என்ன பணி நிரந்தரம் மட்டும்தான். எங்களுக்கு பணி நிரந்தரத்தை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப இதாக போகுது. இன்னைக்கு நானே செத்து போனாலும் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் 9 நாளாக இங்கே கிடக்கிறோம். நல்ல சாப்பாடு இல்லை, தூக்கலை. எங்களை வருத்திக்கிட்டு நாங்கள் கேட்கறது ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும்தான். வேற என்று எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். பணி நிரந்தரம் கொடுங்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்க, எங்களுக்கு நிலையான ஒரு தகுதி அடிப்படையை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். வேற உங்களை எதுவுமே கேட்கல. எல்லாருக்கும் வயது மூப்படைஞ்சிட்டு பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் 60 வயசு வந்துருச்சு. அவங்களுக்கு இந்த பணி நிரந்தரம் கிடைச்சா கூட ஒரு 6 மாசம் தான் அவங்களால வாழ முடியும். 2 பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். மகளிர் பாதி பேர் ஊனமுற்றவங்களோட வீட்டுக்காரவங்களா இருக்காங்க. அதனால தயவு பண்ணி ஐயா உங்களை கேட்கறது என்னன்னா ஒன்னே ஒன்று பணி நிரந்தரம் மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். வேற எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை, இந்த ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு இருங்க. வருஷத்தோட உங்களோட ஆட்சியில கடைசி விளிம்புல நாங்க இருக்கோம். உங்க ஆட்சியில எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க இந்த நம்பிக்கையை வந்து எங்களால முடியல, மனசளவில் முடியல, உடம்பளவில் முடியல. எங்களால ரொம்ப நாடோடி மாதிரி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் மட்டும் தான் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேணாம். எங்களை அழைத்து பேசுங்க, எங்களுக்கு சரியான தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லுங்க ஐயா. வேற நாங்க எதுவுமே கேட்கலங்க ஐயா. நாங்க வந்து 3400 பேர் இருக்கோம். அதுல மாற்றுத்திறனாளி இருக்காங்க, விதவைங்க இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க. 9வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் அரசு செவிசாய்ச்சுதான் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் எங்க சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கேட்கவே இல்லைங்கய்யா, கேட்கலங்கய்யா. வந்து எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை வாக்குறுதி கொடுக்கணும்யா. நாங்க என்ன சொல்றோம்னா இன்னும் இருக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்க பாதி பேரை போட்டா கூட நாங்க போயிடுவோங்கய்யா. எங்களுக்கு ஒற்றே கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் மட்டும் தாங்கய்யா. எங்களுக்கு இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க, வேற ஒண்ணுமே நாங்க கேட்கலங்கய்யா. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. 13 வருஷமா போராடி இது வந்து இன்னைக்குதான் எடுத்த போராட்டங்கள் கிடையாது. இதோட 11வது போராட்டம் எடுத்துட்டோம். 2016 பண்ணிக்கிட்டு இருக்கோம் போராட்டம் பண்ணுவோம். ஒரு நாள் வருவோம், ஒரு நாள் போயிடுவோம். மறுபடியும் எங்களுக்கு போராட்டத்துக்கு நிலையான முடிவு கிடைக்கல. ஆனால் ஆட்சியோட கடைசி காலத்துல நீங்க சொன்னது என்ன, நான் வந்தா எல்லாருக்கும் டெய்லி வேக்கஸுக்கு நாங்க பணி நிரந்தரம் கொடுக்குறோன்னு சொன்னீங்க. 10 வருஷம் முடிச்சவங்களுக்கு பணி நிரந்தரம் தரீங்க. ஆனா எங்களுக்கு கொடுக்கலையே. 13 வருஷம் ஆகுது. எங்களோட பிள்ளைகள அனாதையா நிக்குதுங்களே. எங்களோட சக தோழியோட வீட்டுக்காரங்களாம் இறந்துட்டாங்க. கொரோனால 4 பேர் செத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கிடைக்கல. ஆக்சிடென்ட்ல போன வாரம் கார்த்திக்ன்றவர் போனாரு, அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு. ஒருத்தவங்க டியூட்டிக்கு போனாங்க, டியூட்டிக்கு பஸ் ஏறப்ப கால் தவறி விழுந்து செத்துட்டாங்க. அவங்களோட தோழர்களோட குடும்பம்லாம் நாசமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஐயா, விடியல் ஆட்சியில் எங்களுக்கு ஒரு விடியலை கொடுங்க ஐயா, எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கொடுங்க ஐயா. வேற நாங்க ஒண்ணுமே கேட்கலங்க. எங்களை அரசாங்கத்தை பேசுங்கய்யா, கூப்பிட்டு பேசுங்கய்யா. எங்களால மனசளவுலையும் உடம்பளவுலையும் எங்களுக்கு தெம்பு இல்லைங்கய்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.